சொன்னாலே இந்த பகுதி வேளாண்மை நிறைந்த பகுதி, விவசாய பூமி நிறைந்த பகுதி. இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்காக இந்த நிலங்கள் எல்லாம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அறிவிச்சாளர் திரு காமராஜ் அவர்களும் மற்றவர்களும் என்னிடத்திலே முறையிட்டார்கள், விவசாய பிரதிநிதிகளின் இடத்திலே முறையிட்டார்கள். எங்களுடைய பூமி எல்லாம் பறி போகிறது, பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும். எங்களுடைய வாழ்க்கையே இந்த பூமியை நம்பித்தான் இருக்கின்றது. கோரிக்கை வைத்தார்கள், கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தேன். அதற்காக இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள், விவசாயிகள், விவசாய முன்னணி தலைவர்கள் எல்லாம் எனக்கு அருமையான பட்டத்தை கொடுத்தார்கள். என்றைக்கு மறக்க மாட்டேன். நானும் ஒரு விவசாயி என்பதை நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டேன். காவேரி காப்பாளர் என்ற ஒரு பட்டத்தை அள்ளி கொடுத்த மண் இந்த பகுதி மக்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு கூட பருத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இங்க கூட முதலமைச்சர் வந்துட்டு போனாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அந்த பருத்தி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு சென்று விற்பனை செய்கிறார்கள். அங்கே இருக்கிற இந்த பயிர்கள், லோக்கல் இருக்கிற உள்ளூர் இருக்கின்ற வியாபாரிகள் சிண்டிகேட் போட்டு குறைந்த விலைக்கு ஏனெடுத்தாங்க. அந்த பருத்தியை அறிவிச்சவர் திரு காமராஜ் அவர்களும் விவசாயிகள் இடத்திலே முறையிட்டார்கள். உடனடியாக அதிமுக சார்பாக அறிவிச்ச காமராஜ் தலைமையிலே போராட்டம் நடத்தது. விவசாய கள நிர்வாகிகளும் பங்கு பெற்றார்கள். அந்த போராட்டத்தின் விளைவு இன்றைய தினம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் உயர் அதிகாரி வந்து பல்வேறு பகுதியில் இருந்த இந்த பருத்தி வியாபாரிகளும் இங்கே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் ஏலத்தில் கலந்து கொண்டு கிலோ 52 ரூபாய்க்கு வித்த பருத்தி இப்ப 74 ரூபாய்க்கு கிலோ விற்குது. விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனை தீர்க்க முடியாது இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அரசு இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக காவிரி நதி பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் பல ஆண்டுகளாம அங்கே மண்டல் படிந்து அந்த மண்டல் மண்ணை எல்லாம் தூர்வாருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி, குளம், குட்டை அத்தனையும் தூர்வாரி விவசாயிக்கு இலவசமா அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கெல்லாம் மழை காலத்திலே பெய்கின்ற நீர் ஓடையின் வழியாக, நதியின் வழியாக இன்றைக்கு கடல்ல போய் கிடக்குது. அதையெல்லாம் அங்கங்க தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் பேசுறாரு, இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை வாரி வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பயிர் விவசாயிகள் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான 2 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூர்ல வந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக தண்ணி திறந்து விட்டார். அப்ப பத்திரிகை பேட்டி கொடுத்தார், நானும் டெல்டா காரேன் என்று. அவரும் டெல்டா காரன். யார் இல்லீனா டெல்டா காரர் தானே. தண்ணி திறந்து விட்டார். ஆஹா, விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திரு ஸ்டாலினே போய் டெல்டாவில் இருக்கின்ற ஒருவர் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். அற்புதமா தண்ணி வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா விளைகின்ற அந்த சூழல், ஆனா வறண்டு போய் தண்ணி இல்லாத போயிட்டு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில்
விவசாயிகளை சேர்க்கல. விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்துதான் இந்த டெல்டா முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, 3 வருஷம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. அதிமுக பொழுது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் 12,000 கோடி வாங்கி கொடுத்தார். ஆனா நீங்க விவசாயிகளை நம்ப வைத்து தண்ணீரை திறந்து விட்டு அதன் மூலமா விவசாயிகள் அறுவடை செய்கின்ற பொழுது தண்ணி இல்லாம காஞ்சா அந்த விவசாயினுடைய உள்ள எப்படி பதறும் என்பதை ஒரு விவசாயி உணர்ந்திருக்கிறேன். நான் விவசாயி இருந்தனால உணர்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தையை எப்படி தாய் வளர்க்கின்றார்களோ அது ஒவ்வொரு விவசாயம் பயிரிடுகின்ற பொழுது அந்த பயிர் செழித்து வளர்ந்து அறுவடை ஆகின்ற வரை குழந்தையை பாதுகாப்பது போல நெற்பயிரை காக்கின்றவர் விவசாயி. ரத்தத்தை வீரியா சிந்தி இரவென்று பகலென்று மாறாமல் உழைத்து அந்த உழைப்பால் பெறுகின்ற வருமானம் தான் விவசாயி. மறந்துராய்த்து ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் என்பது சாதாரண பணி இல்ல, கடினமான பணி. அதை என அனுபவ நீதியா இன்றைக்கும் எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில கடன் கிடைப்பதிலே சிரமம் என்று என்னிடத்திலே காலையில விவசாயிகள் தெரிவிச்சாங்க. உங்களுடைய அரசாங்கம் என்ன, விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் கடன் கொடுத்தா தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் நடவு செய்ய முடியும். அப்படி கடன் கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற போது கேட்ட போதெல்லாம் விவசாயிகளுக்கு அள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல கடன் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது இருமுறை தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட்டீங்க, நடவு செய்கின்ற நேரம் உரம் கிடையாது. அதிமுக ஆட்சியில் திட்டமிட்டு செயல்படுவோம். எப்பொழுது தண்ணி திறந்து விடுவோம், எப்பொழுது விவசாயிக்கு உரம் தேவை என்று கணக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் உரத்தை கொடுப்போம். 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட் வைப்பதற்காக மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. இன்றைய தினம் தண்ணி காவிரியில் திறந்து விட்டீங்க. கால்வாயில கடமடை பகுதிக்கு தண்ணி போய் சேரல, சரியா தூர் வாரல. அதனால இன்னும் கடமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி சேரவில்லை என்று இன்றைய தினம் காலையில் இருக்கின்ற அந்த விவசாய பிரதிநிதி கூட்டத்திலே என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. இதுவா சிறந்த ஆட்சி? இதுவா சிறந்த ஆட்சி? மக்களையும் பார்க்கல, திட்டமையும் செயல்படுத்துறது இல்ல. இங்க 2 நாளைக்கு முந்தி இந்த பகுதியில் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகுதி இது, திருவாரூர் உங்களுடைய பகுதி. எங்கிருந்து சவால் விடுகிறேன், நீங்களும் வாங்க, நானும் வரேன். ஒரு பொது இடத்துல மேடையில மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனை சொல்றோம். எது சிறந்த சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யட்டும். அதிமுக ஆட்சியில் கல்வி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த. அம்மா இருக்கும்போது 6, 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேசிய அளவில், இந்திய அளவில் ஒரே ஒரு இடத்தில் ஒரு ஆட்சி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டாட முடிஞ்சுதா? நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமா கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்கல்வியில முதலிடம் 2019-20 திமுக ஆட்சி. 2011 அம்மா அரசு அமைக்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க.
மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தில் கல்வி மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதன் மூலமாக 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த ஆட்சி கால கட்டத்தில் தான் இந்த கல்லூரிகளை திறந்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு 154 பேர் 2019 படிச்சாங்க.